இந்தியன் கிரிக்கெட்டர் கேஎல் ராகுலும் அவங்களோட ஒய்ஃப் அதியா ஷெட்டியும் சேர்ந்து ஒரு ஏலம் விட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக கிரிக்கெட் ஃபார் அ காஸ் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் நடத்தினாங்க. அதில் ஸ்டார் பிளேயர்ஸோட டிஷர்ட்ஸ், க்ளவுஸு, பேட்டு இதெல்லாமே ஏலத்தில் விட்டாங்க. அது யார் யாரெல்லாம் பேட்டு, க்ளவுஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோக்கு அது ஏலம் போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் கீர்த்தனா. விப்ளா சேரிட்டி அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து கேஎல் ராகுல் அண்ட் அதியா ஷெட்டி இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் நடத்தினாங்க. அது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான படிப்பு செலவுக்காக அந்த பணத்தை செலவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நல்ல நோக்கத்துக்காக தோனி, விராட் கோலி, பும்ரா, சஞ்சு சாம்சன், ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல் டிராவிட், டி காக், நிக்கோலஸ் புரன்னு நிறைய பேர் தங்களோட நினைவு பொருட்களை ஏலத்தில் விட சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஹையஸ்ட்டாக ஏலம் போனது யாரோடதுன்னா, விராட் கோலியோட ஜெர்சி 40 லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கு. அவரோட க்ளவுஸ் 28 லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கு. அடுத்ததாக ரோஹித்தோட பேட், அவர் சைன் பண்ண பேட் 24 லட்சத்துக்கும், ரோஹித்தோட பேட் 7.5 லட்சத்துக்கும் ஏலம் போயிருக்கு. ராகுல் டிராவிட்டோட பேட் அவர் சைன் பண்ணது 11 லட்சத்துக்கும், கேஎல் ராகுலோட பேட் 7 லட்சத்துக்கும் போயிருக்கு. தோனியோட பேட் 13 லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கு. அவரோட பேட்டிங் க்ளவுஸ் 3.5 லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கு. ரிஷப் பேண்டோட விக்கெட் கீப்பிங் க்ளவ் 3.8 லேக்குக்கும், கிரிக்கெட் பேட் 7 லட்சத்துக்கும் ஏலம் போயிருக்கு. அஸ்வினோட டெஸ்ட் ஜெர்சி 4.2 லேக்ஸ்க்கு ஏலம் போயிருக்கு. இந்தியன் ஜெர்சியில் விராட் கோலியோட சைன் போட்ட ஒரு இந்தியன் ஜெர்சி 4 லட்சத்துக்கும், பும்ரா சைன் போட்ட இந்தியன் ஜெர்சி 8 லட்சத்துக்கும் ஏலம் போயிருக்கு. ஜடேஜா சைன் பண்ண சிஎஸ்கே ஜெர்சி 2.4 லேக்கு ஏலம் போயிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மற்ற இன்னும் நிறைய பொருட்கள்லாம் ஏலம் போனதெல்லாம் சேர்த்து பார்த்தா 1.93 crore மொத்தமாக பணம் வந்திருக்கு. அதை விப்ளா சேரிட்டி ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளோட படிப்பு செலவுக்காக, குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக இதை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல நோக்கத்துக்காக கிரிக்கெட் ஃபார் அ காஸ் அப்படின்னு இந்த ஏலத்தை நடத்தியிருக்காங்க. நீங்கள் இந்த ஏலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் இதில் எந்தெந்த ஸ்டார் பிளேயரோட நினைவு பொருட்கள் ஏலம் விட்டுருக்கலான்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.